வணக்கம் பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம எல்லா கோயிலுக்கு போவோம், எல்லா தெய்வம் வழிபடுவோம். இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ரெண்டும் உண்டு. இஷ்ட தெய்வம் சந்திரனை வச்சு பார்ப்போம், குலதெய்வம் சூரியனை வைத்து பார்ப்போம். மனச்சார்ந்த விஷயம் சந்திரன், சூரியன்கிறது நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் தோற்றம், முதல் தோற்றமே சூரியன் தான். அதனால முன்னோர்கள் மூதாதையர்கள் தோற்றம் சூரியனை அடிப்படையாக வைத்து கூறுவதுதான் நம்மளுடைய குலதெய்வ அம்சத்துக்குரியது. அந்த குலதெய்வம் நம்ம வழிபாடு பண்றதல் சூரியன் தான் மெயின் அப்படின்ட்டோம். அப்ப சூரிய சக்தி அந்த இடத்துல மெயினா விழணும். உங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு சூரிய சக்தி வழிபாடு விழணும். இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சூரியன் சக்தி விழணும், சூரியனுடைய பவர் அந்த குலதெய்வத்து மேல் விழணும். அதனாலதான் நிறைய குலதெய்வங்கள் வெட்ட வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். சூரியனுடைய பவரை வாங்கிக்கிட்டே இருக்கும், வெட்ட வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த குலதெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்த குலதெய்வமாக இருக்கும். நீங்க கூரை போட்டு அதெல்லாம் மேய்ஞ்சிங்கன்னா அதுல இருந்து உங்க குலதெய்வ பிரச்சனைகள் உருவாகும். அதனால சில குலதெய்வங்கள் அந்த வெயிலின் தாக்கத்தை ரொம்ப எதிர்பார்க்கும். ஏன்னா சூரியனை தானே மெயினா வச்சு எடுக்கிறோம். அதனால சூரியனுடைய சக்தியை அந்த குலதெய்வத்துக்கு விழணும் அப்படிங்கறத முக்கியமானது. அதனாலதான் நிறைய பாருங்க, முனீஸ்வரன், பால் முனீஸ்வரன், அப்படி எல்லா முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபடும் போது இந்த செங்கலை வைத்து வழிபடுவீங்க. அந்த செங்கலை என்ன பண்ணுவீங்கன்னா மாடி மேல வைப்பீங்க, சூரியனுடைய ஒளி படுற மாதிரி. இல்லாட்ட வெளியில வைப்பீங்க, சூரிய ஒளி படுற மாதிரி. இந்த மாதிரி வைத்து வழிபடும் போது சூரியனுடைய சக்தி ஃபுல்லா நம்மளுக்கு அந்த அந்த செங்கலுக்கு கிடைச்சு நம்ம குலதெய்வமே உள்ளுக்கு உட்கார்ந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா சூரியன் தான் நம்மளுடைய குலதெய்வ அம்சத்துக்குரியது. நம்ம குலதெய்வமே தெரியல அப்படின்னா கூட நம்ம என்ன செய்யலாம், சூரிய வழிபாடை கரெக்டா யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க குலதெய்வ பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாது. காலையில எழுந்துச்சு சூரியனை பார்த்து வழிபாடு பண்ணி சூரிய ஒளியை உள்வாங்கினீங்கனாலே குலதெய்வ பிரச்சனை வராது. அதனால குலதெய்வம் சூரியன் படற மாதிரி இருக்கிற குலதெய்வம் ரொம்ப பவர்ஃபுல். அந்த மாதிரி சூரிய ஒளியை பட்டு நம்ம எடுக்கிற குலதெய்வம் நீங்க சில பேர் என்ன பண்றாங்க, சில ஜோதிடர்கள் இப்பதான் அதெல்லாம் புதுசா வருது. சில ஜோதிடர்கள் என்ன பண்றாங்கன்னா, மண்ணை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அப்படிங்காங்க. மண்ணை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டாலே நீங்க என்னன்னா சூரிய ஒளி அந்த மண்ணுக்கு படாது. அப்போ நீங்க அது என்ன பண்றாங்க, ஒரு பானையில வைங்க அப்படிங்கிறாங்க. பானையில வச்சு மூடி வச்சால், இது யார பானையில வைத்து மூடி வைப்பீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு அந்த ஒரு கெட்ட சக்தி, ஒரு தீய சக்தியை அடக்குவதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிச்சு அந்த இதை பானைக்குள்ள வச்சு மூடி வச்சிருவாங்க. அது வெளியவே வர விடாம வச்சிருவாங்க. அப்படி வச்சு அப்ப நம்ம குலதெய்வத்தை நீங்க அந்த மாதிரி அடைச்சி வைப்பதற்கு சமமாக இருக்கும். அதனால எப்பவுமே குலதெய்வத்தை மண்ணை எடுத்து நான் வீட்டுக்குள்ள ஒரு பானைக்குள்ள போட்டு வைக்கிறேன், ஒரு வீட்டுக்குள்ள வச்சு வழிபடுறேன், அந்த மாதிரி சொல்லும் போது அங்கே குலதெய்வத்தை நீங்க அடைச்சு வச்சு குலதெய்வத்துடைய வலிமையை இழக்க செய்வதாக அர்த்தம். குலதெய்வம் மண் தத்துவத்துக்குரியதுங்கிற மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அந்த மண் தத்துவம் அந்த மண்ணை போய் தொடும் போதுதான் நம்மளுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும். யாராக இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒருத்தரை என் குடும்பத்தோட என்னை பாரு. நீங்க உங்க வயதான உங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு நீங்க தான் போவீங்க ஒழிஞ்சு அவங்க உங்களை தேடி வர மாட்டாங்க. அதே போல் குலதெய்வத்தை நீங்க தான் தேடி போகணும். உங்க வீட்டுல போய் இழுத்து கொண்டு நான் வச்சுக்கிறேன், மண்ணை பிடிச்சு இழுத்து வச்சுக்கிறேன்னா அது நீங்க கண்கட்டி வித்தை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த குலதெய்வம் அடைச்சி இருந்து அது கோவத்துக்கு ஆளாவீங்க. எப்பமாச்சும் அது திறந்தீங்கன்னா அது அவ்வளவு கோவத்தின் உச்சாடமாக இருக்கும். ஆனா குலதெய்வத்தை மண்ணை கட்டி இருப்பது, அந்த குலதெய்வ எல்லையிலிருந்து மண்ணை எடுத்து நான் வச்சு அடைக்கிறேங்கிறது மிகப்பெரிய தவறான ஒன்று. அந்த செயல் செய்யக்கூடாது. குலதெய்வத்தை எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்தில் அந்த மண்ணை போய் தொட்டு நம்ம பாதம் அந்த மண்ணை தொட்டு வணங்குனாதான் அந்த நம்முடைய பாதம் அந்த மண்ணை தொட்டாதான் அந்த குலதெய்வத்துக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது பொங்க வச்சு உங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு வர வர நல்லா இருக்கும். அதனால எப்பவுமே குலதெய்வத்தை என்னால பார்க்க முடியல, என்னால இது பண்ண முடியல, நான் தூரமா இருக்கேன் அப்படி இப்படி சுட்டு மண்ணை எடுத்துட்டு போய் அடைச்சு வைத்தல் கூடாது அப்படிங்கிறது முக்கியம். சரி, இந்த குலதெய்வத்தை எப்படி இந்த குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போகலாம்? எப்பவுமே நீங்க குலதெய்வத்துக்கு என்ன எடுத்துட்டு போகணும்னா, உங்க வீட்டுல இருந்து வெள்ளை கட்டி எடுத்துட்டு போறது மிக சிறப்பாக இருக்கும். அதாவது பூ எடுத்துட்டு போறவங்க, பழம் எடுத்துட்டு போங்க, எல்லாம் எடுத்துட்டு போங்க. ஆனா வீட்டில் இருக்கும் வெள்ளைக்கட்டியே எடுத்துட்டு போகணும். வெள்ளைக்கட்டியை எடுத்துட்டு போய் அங்க ஐயர்கிட்ட கொடுக்கறது, இல்லாட்டா அங்க உள்ள விருட்சம், ஏதாச்சும் விருட்சம் இருந்தா அந்த விருட்சத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் போட்டு வந்தீங்கன்னா அதனுடைய எறும்புகள் அது திங்கும் போது உங்க குலதெய்வடைய முழுமையான ஒரு பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம், வெள்ளைக்கட்டி எடுத்துட்டு போய் சக்கரை பொங்கல் வைப்போம். முதல்ல வீட்டுல இருந்து வெள்ளைக்கட்டி எடுத்துட்டு போய் சக்கரை பொங்கல் வைப்போம். அந்த சக்கரை பொங்கலை எல்லாத்துக்கும் நெய்வேத்தியம் கொடுப்போம். நம்மளுக்கு சப்போஸ் நமக்கு போகும்போது நம்மளுக்கு செய்வதற்கு நேரம் இல்லை, செய்ய முடியல அப்படின்னா அந்த வெள்ளைக்கட்டையை ஐயர்கிட்ட கொடுங்க, இல்லாட்டா அங்க உள்ள மரத்தடியில் போட்டு அந்த எருமாள் திங்கிற பலன் நம்ம மனிதருக்குள்ள பலனாக கிடைக்கும். அதனால அந்த மாதிரி கொடுத்துட்டு வரலாம்.
இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பும் போது வெள்ளக்கட்டி வந்து வீட்டுல இருக்கும் வெள்ளக்கட்டியை எடுங்க. கோயில் போறோம்னு சொல்லிட்டு வெளியில இருந்தே வாங்கிட்டு அப்படி போறது பலன் கொடுக்காது. அடுத்தால பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வத்துல இருந்து நான் என்ன எடுத்துட்டு வரலாம், அப்ப என் குலதெய்வ அம்சமாக என் வீட்டுல எப்படி வழிபடலாம்னு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். நீங்க குலதெய்வத்துல இருந்து எடுத்துட்டு வரது குலதெய்வ பிரசாதங்களை எடுத்துட்டு வாங்க. அதாவது குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வாங்க. திருமணி வச்சிருப்பாங்க, இல்லாட்டா ஏதாச்சும் அந்த நெத்தியில் பூசக்கூடிய பொருட்கள் அது வந்து நம்ம குலதெய்வ நினைவாக எடுத்து வந்து அது வழிபாடு பண்ணலாம். இந்த குலதெய்வத்தில் நீங்க எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது குலதெய்வ அம்சம் தான். அதான் குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தாங்கன்னா பொரி, இனிப்பு, காரச்சேவுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் அக்கம் பக்கத்துல எல்லாம் கொடுத்து உதவுவாங்க, கொடுப்பாங்க. அப்போது குலதெய்வோடைய முழுமையான அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அங்க இருந்து வாங்கிட்டு வந்த பொருளை சுமந்து கொண்டு நீங்க அக்கம் பக்கத்து வீட்டுகளுக்கு கொடுக்கும் போது அதுவும் ஒரு அன்னதானத்துக்குள்ளது. என் குலதெய்வம் எல்லாருக்கும் அருள் புரியட்டும், உங்க குலதெய்வத்தை எல்லாருக்கும் காமிச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால எல்லாருக்கும் பகிர்ந்து உண்பதுதான் குலதெய்வத்துக்கு பிடிக்கும். அதனாலதான் குலதெய்வ கோயில் பொங்கல் வச்சு எல்லாருக்கும் கொடுப்போம், நல்ல கறி சாப்பாடு வச்சு எல்லாருக்கும் கொடுப்போம். எதையுமே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கொடுக்கணுங்கிறது. அதனால நம்ம குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அங்குள்ள பிரசாதம் மட்டும் இல்லாமல் அங்குள்ள கடைகள் காரச்சேவு, இனிப்பு சேவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு பண்டங்கள், ஏதாவது ஒண்ணு பொரி, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து பக்கத்து குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தா இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தோடன் கொடுக்கும்போது உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். இது வந்து நம்ம முன்னோர்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சந்தனம் இருந்தால் சந்தனம் எடுத்துக்கொண்டு வீட்டுல வச்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குழைச்சு குழைச்சு நெத்தியில் வச்சுக்கலாம். அதுவும் நம்மளுக்கு ரொம்ப சரி. குலதெய்வத்தை நீங்க எப்படி நான் வீட்டுக்குள்ள உட்கார்றது போட்டோ எல்லாம் கிடையாது. அப்ப நம்ம எப்படி எடுக்கலாம்னா குலதெய்வத்துக்குன்னு ஒரு காணிக்கை முடிப்பு எப்பவுமே எடுப்போம். ஏதாச்சும் ஒரு காரியம் வந்துச்சுன்னா குலதெய்வத்தை நினைச்சு ஒரு மஞ்சள் துணியை, ஒரு வெள்ளை துணியில மஞ்சளை தடவி அதை நம்ம காணிக்க வைத்து ஒரு முடிச்சு போடுவோம். அந்த முடிச்சு மேல் உங்களுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த முடிச்சு எப்ப குலதெய்வத்துக்கு போய் சாந்தி போய் சேருதோ அது வரைக்கும் அது குலதெய்வம் அம்சமாக அந்த துணியில அந்த முடிச்சில் அது ஒரு பருத்தி துணியில், வெள்ளை துணி பருத்தி துணியில் இந்த முடிச்ச போடணும். வெள்ளை துணி பருத்தி துணியில் மஞ்சளை தடவி அந்த காணிக்கையை வைத்து குலதெய்வமாக நினைச்சு வச்சு அதை கட்டி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்ட வரம் அப்படி கேட்ட மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரும்போது குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். இந்த காணிக்கையை கொண்டு குலதெய்வ இருக்கிற இடத்துல போய் போடும்போது குலதெய்வம் முழுமையான உங்க குழந்தைங்களுக்கும் சரி உங்க வம்ச விருத்திக்கும் சரி அவ்வளவு பிளஸ்டா இருக்கும். ஆனா குலதெய்வ வழிபாடு வந்து மிக சிறந்த வழிபாடு. அதை கரெக்டான ஃபாலோ பண்ணணும். எல்லாரும் சொல்ற மாதிரி நிலைவாசலை கட்டி வைக்கிறேன் அப்படிங்க. குலதெய்வம் மாடக்குழியில் இருப்பான். நெக்ஸ்ட் வந்து எங்க இருப்பாங்க, நம்ம வைக்கிற முடிச்சு வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா, அந்த வேண்டுதலில் முதல் முடிச்சியே அவருக்காக தான் இருக்கும், குலதெய்வத்துக்காக தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போற வெள்ளத்தில் ரூபத்திலும் இருப்பாங்க. ஆனா குலதெய்வத்தை வந்து இந்த மாதிரிதான் எளிமையாக மன திருப்தியான வழிபாடாக இப்படி எடுங்க. ரொம்ப டஃப்பா மண்ணை போட்டு அடைச்சு அதை வந்து ரொம்ப கோவத்தை அடக்கிறதுக்கு நிறைய பரிகாரம் பண்ணணும். நிறைய விஷயங்கள் குலதெய்வ விஷயத்தில் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால அந்த மாதிரி பண்ணாமல் எளிமையாக குலதெய்வத்தை நார்மலாக உங்க குழந்தைங்களோட போய் தெய்வத்தை வணங்கிட்டு இங்க வீட்டுக்குள்ள இந்த மாதிரி வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.